கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி மேற்கொண்டுள்ள தியானத்தை பாஜக ஆன்மீகம் என்கிறது, காங்கிரஸ் வாக்கு அரசியல் என்கிறது. பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம். இது அரசியல் இது கிடையாது, ஆன்மீக பயணம்தான். அவர் இதற்குள்ள கேதார்நாத் தியானம் பண்ணியிருக்காங்க, காசியில் போயிருக்காங்க, நம்ம ராமர் கோயிலுக்கு அவங்க தான் ஃபுல்லாக பூஜை பண்ணிக்கிட்டு வந்துருக்காங்க. ஆனால் அவர் தியானம், அரசியல், ஆன்மீகம் என்பது அவர் கைவந்த கலை. அவர் ரெகுலராக என்ன செஞ்சு கொண்டு இருக்கணுமோ அதை செய்து ஆன்மீக இதை செஞ்சு கொண்டு தான் இருக்காரு. அதனால் அரசியல் எதிர்கட்சிகள் அரசியல் செய்கின்றார்கள். தேர்தல் முடியலை, 7வது கட்ட தேர்தல் இன்னும் 1ஆம் தேதி தான் வாக்குப்பதிவு நடைபெறுது. எதை வச்சு இவங்க ஆன்மீகம்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே ஆயிடுச்சுது இந்தியாவோட நிலமை. முழுக்க இது அரசியலாக தான் பார்க்கப்பட வேண்டியது இருக்குது. ஏன்னா விவேகானந்தர் கல்கட்டாவில் இருந்து கன்னியாகுமரிக்கு தியானம் பண்ணார். அதே கல்கட்டா தேர்தல் வர 1ஆம் தேதி, இன்னும் தேர்தல் முடியலை, அதே நடக்க போகுது 1ஆம் தேதி. அதுக்கு முன்னாடியே நம்ம பிரதமர், அதாவது பாரத பிரதமர் தான் நம்ம சொல்லி ஆகணும், பிரதமர் தியானம் பண்ணுறாரு. இந்த மக்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு நடவடிக்கை தான் தவிர இது முழுக்க அரசியலுக்கான ஒரு யுக்தி தான். ஆன்மீகம்னு நினைக்கிறதுக்கு இல்லை, அரசியல். ஆனால் ஒரு டைம் அவர் எலெக்ஷன் நின்றுட்டு பிற்பாடு தியானத்தில் 2 டைம் இருந்திருக்காருங்க. இது 3வது டைமு. அவர் அரசியல் கலந்த ஆன்மீகம், அவ்வளோதான். தியானத்துக்கு யார் வருவாங்கன்னா முனிவர்களும் மக்களும் ரிஷிகளும் இப்படிப்பட்டவங்க தான் இன்னைக்கு தியானத்துக்கு போகணும். கடவுளே கன்னியாகுமரியில தியானம் இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அதுவும் தேர்தலுடைய கட்டுப்பாட்டு விதிகள் என்பது இருக்கிறது. 4ஆம் தேதி ரிசல்ட் வர இருக்கக்கூடிய இந்த சூழலில், அதுவும் சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய ஒரு கன்னியாகுமரியில் நாங்கள் அனைவருமே கொண்டாடக்கூடிய ஒரு இடமாக, போய் வரக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை 4 நாட்களாக ஒரு பாரத பிரதமர் அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுவது போல அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா யாருமே அங்க போக முடியாது, வர முடியாது. அவருக்கு மன அமைதி முக்கியமாக தேவைப்படுது. அதனால இப்போ நம்ம தமிழகத்தை தேர்ந்தெடுத்து நமது கன்னியாகுமரிக்கு ஆன்மீகத்தில் யோகாவில் ஈடுபட்டிருக்காரு. இது ஒரு அரசியலாக நம்ம எடுக்க முடியாது, ஆன்மீகமாக தான் எடுத்துக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.